சிம்பிளா, ஹெல்த்தியா பண்ணக்கூடிய ஒரு ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். உள்ள பூரணம் எல்லாம் வச்சு நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸா குடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு ஜாங்கரி சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா முந்திரி கொஞ்சமா சேர்த்துருக்கேன். பம்ப்கின் சீடும் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் எது வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு இந்த தேங்காய் வெல்லத்துல எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒற்றை பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவுக்காக ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தண்ணி 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதாவது இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. மோல்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் ரெடி பண்ணலாம். இல்லை உருண்டைகளாக உருட்டி கூட உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூடி கூட உருண்டைகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்து உள்ளே மாவு வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஹோல் போட்டு பூரணம் வச்சு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுங்க. லேசாக தட்டினீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இந்த மாதிரி ஆவியில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல பஞ்சு போல் ரெடி ஆயிரும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.